வந்தேன்க்கா. எங்க இந்த மைதிலி நம்மள மாட்டி விட்டுருவாளோன்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா நீங்க பயப்படாம கூலா உட்கார்ந்துருந்தீங்களேக்கா. யாரு? நான் கூலா உட்காந்துருந்தேன். எனக்கு பயத்துல வேர்க்க வேர்க்க உள்ளுக்குள்ள போட்டிருக்க பாவாடையே வேர்த்து போயிடுச்சு. அப்படி பயம் எனக்கு தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, ரிலாக்ஸா. அவ்வளவு பயமாக்கா? ஆனா வெளியே காட்டிக்கவே இல்ல. நாம தான் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் போல. சரி, அவளை பத்தி நம்ம அப்புறமா பேசிப்போம். இங்க இருக்கவங்களுக்கு கேட்டுட்டு அப்புறம் நம்ம தான் அப்படி பண்ணோமான்னு கேட ஆரம்பிச்சிருவாங்க. வானம்மா, அவரை பத்தி அப்புறமா பேசுவோம், சரியா? சரிக்கா, சரி சரி. எப்படியோங்க இந்த கேஸ்ல இருந்து ஒரு வழியா ஜெயிச்சு வந்துட்டோம். காளிகாம்பாள் நம்மளை காப்பாத்திட்டா. என்ன சொல்லி பாயமுடியல, காளிகாம்பாள் வந்துட்டா. வாங்க வாங்க. என்ன கண்மணி, இப்ப ரொம்ப சந்தோஷமா? ஜெயிச்சாச்சு, இப்ப கவலையா இருக்காது, ஓகேவா? அது சரி, இந்த குழந்தைய எங்க போய் கொடுத்தீங்க? அந்த குழந்தைய நாங்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டோம் கண்மணி. அனாத ஆசிரமத்துல அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்கள தேடி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். நீ கவலைப்படாத. ஓ அப்படியா? எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தெரியும் தெரியும், உன் மனசை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். நானும் நீ தான் போய் வச்சுட்டு வந்தோம், அந்த குழந்தைய கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப நன்றிமா, என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டேன். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இந்த மாரியம்மன் தான் ஒரு ரூபத்துல வந்து என் பொண்ணு கேஸ் ஜெயிக்க வச்சிருச்சு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். கண்மணிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் அப்படி இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் காளிகாம்பாள். பரவாயில்ல, இருக்கட்டும். கண்மணி, கண்மணி, கேஸ்ல ஜெயிச்சிட்டியாமா? என்ன ஆச்சு சொல்லுங்க, கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்களா? அப்பா, அண்ணி எப்பவே கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்கப்பா, பயப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பாடா, இப்பதான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவே முடியல, அதான் லஞ்ச் பிரேக்ல வந்து நீ பாக்கலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா காளிகாம்பாள், ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லனா கண்மணி ஜெயிச்சிருக்கவே மாட்டா. நல்ல வக்கீல புடிச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி காளிகாம்பாள், நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போவேன், நாங்க கிளம்ப போறோம். பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் வரேன். சரி வாங்க, நம்ம கிளம்புவோம். அந்த வந்துட்டேங்க, நீங்க வாங்க போவோம். சரி, நானும் வரேன். எனக்கு இன்னும் ஒரு கேஸ் இருக்கு, நான் போயிட்டு இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். கண்டிப்பா மறக்காம வாங்க. என்ன ஒரு மாதிரி தலை சுத்துது, என்ன தலை வலிக்குது. ஐயோ அம்மா, ஐயோ கண்மணி, கண்மணி என்னாச்சு? அண்ணி என்னங்க ஆச்சு? அண்ணி எந்திரிங்க. அண்ணி, கண்மணி இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. கண்மணி, இப்ப தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையாமா? எப்படி இருக்கு சொல்லு. பரவாயில்லங்க நீ, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. விட ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சா, அப்படியே கீழே பொத்துன்னு உட்காந்துட்டேன். சரி சரிம்மா, நீ முதல்ல கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார, அப்புறம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா? அண்ணா, நீங்க முதல்ல போய் நல்ல ஹாஸ்பிட்டலா போய் காமிங்கண்ணா அன்னைக்கு. ஆமா, நான் போய் காமிக்கணும் இன்னைக்கு ஈவினிங் தான். அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு? அதான் டாக்டர் நான் இருக்கேனே, நான் MBBS படிச்சிருக்கேன். கண்மணி கொஞ்சம் இங்க வந்து உட்காரு. இந்த வந்துட்டேங்க. கண்மணி, உன் கையை கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடு. இந்தாங்க. என்ன ரெட்டை நாடி துடிக்குது? கண்மணி, ரொம்ப சந்தோஷமான விஷயமா, நீ இப்ப அம்மாவாக போற. என்னது? அப்ப நான் அம்மாவாக போறேனா? ஆமா சிவா, கண்மணி இப்ப முழுகாம இருக்காங்க. அவங்க அதனாலதான் அப்பப்ப மயக்க போட்டு விழுந்துகிட்டு இருந்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஐயா ஜாலி, நான் அத்தா ஆக போறேன். ஐயா ஜாலி, நான் அப்பாவாக போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்மணிக்கு நல்லது நடந்துருச்சு. ஆமா ஆமா, கண்மணி இப்ப பேர பிள்ளைய பெத்து கொடுக்க போறா. என்னால இன்னும் கூட நம்ப முடியல, எனக்கு கனவு மாதிரி இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்க. இதெல்லாம் கனவு இல்ல கண்மணி, நிஜம்தான். உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட்ல, அதனால அப்படிதான் இருக்கும். இனிதான் நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். நான் எப்படின்னு சொல்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினா அட்ரஸ் தரேன் சிவா கிட்ட. சிவாவா? சரி காளிகாம்பாள், நான் வரேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு அடுத்தடுத்து கேஸ் இருக்கு, உடம்பு நல்லா பாத்துக்கோ கண்மணி. போயிட்டு வரேன். சரி, வரேங்க எல்லாருக்கும். வார கண்மணி, நம்ம வீட்டுக்கு போவோம். முதல்ல போய் சுத்தி போடணும் உனக்கு. இந்த வரேங்க, வாங்க போவோம். ஆமா ஆமா, வீட்டுக்கு போய் முதல்ல சுத்தி போடணும். வா கண்மணி, போவோம். வந்துட்டேம்மா. ஐயா ஜாலி.